ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நாங்கள் மலேசியாவுக்கு எதுக்காக கிளம்புனோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நேற்றுக்கே நாங்கள் வந்து மலேசியாவுக்கு கிளம்பிட்டோங்க. நேற்றுக்கு நைட்டு 12:30 மணிக்கு கோழிக்கூடு டு கோலாலம்பூர் ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக வர்றது தாங்க பிளான். ஆனால் ஹஸ்பண்டுக்கும் லீவ் கிடைக்கல, பையன் +2 அப்படிங்கிறதுனால லீவ் இல்லை. மலேசியாவுக்கு வர்றது அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப வருஷ கனவு. இதுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு பைசா சேர்த்து. இது எங்களோட சொந்த செலவில் தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீயும் பாப்பாவும் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் முக்கியமான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு நைட்டு கிளம்புனோமா, காலையில் கோலாலம்பூருக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிறதுக்கு மலேசியா டைமுக்கு 7:05 ஆயிடுச்சுங்க. காலையில் சூரியன் உதிக்கும் போது அந்த மேகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஜன்னல் விண்டோ சீட்டு வந்து புக் பண்ணி தாங்க வந்தோம். ஏன்னா இதெல்லாமே கவர் பண்ணணும், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணுறோம், எந்தெந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், இங்கே வந்து எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இது எங்களுடைய ரொம்ப நாள் ட்ரீம்ங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும், மலேசியாவுக்கு வரணும், முருகரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த அளவுக்கு நாங்கள் இதில் எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்ககிட்ட நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இறங்கின உடனே ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து கோட்டுமலை விநாயகர் கோவில். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னாலே நம்ம பிள்ளையாரப்பா தான். அவங்களையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டு தாங்க புக் பண்ணியிருந்தோம், நாங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அது வந்து எங்கே புக் பண்ணோம் இதெல்லாமே நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே ஆன்லைனில் எல்லா புக்கிங்குமே முடிச்சிட்டோங்க. அதனால தான் இங்கே வந்தோடனே டக்குன்னு எங்களால் எல்லா வேலையும் முடிக்க முடிஞ்சு. மலேசியா வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே மணி சேஞ்சரில் போய் அமௌண்ட் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே நம்ம நாட்டு பணத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த சிம் கார்டு, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய சிம் வந்து இங்கே ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேயே நமக்கு சிம் வேணும்னா வாங்கலாம். ஆனால் நாங்கள் வந்து வெளியில் தான் வந்து வாங்கினோம். எங்கே வாங்கினோம், என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மக்களே, தேங்க்யூ.